ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. வீல் சேர் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட குழப்பம் என்ற விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பரிமளா வழங்க கேட்கலாம். பரிமளா, வணக்கம். நேற்று இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரம் என்ன? கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை அழைத்துச் செல்ல வீல் சேர் இல்லை எனவும், அழைத்துச் செல்ல தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் பணம் கேட்பதாக கூறி வயதான தந்தையை தோளில் சாய்ந்தவாறு இழுத்து கொண்டு ஆட்டோவில் ஏற்றி சென்ற மகனின் வீடியோ நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தற்போது இதற்கான விளக்கத்தை கோவை அரசு மருத்துவமனை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தினம் சுமார் 9ஆம் தேதி 11 மணி அளவில் வடிவேல் அவர்களது தனது உறவினருடன் ஆட்டோவில் மருத்துவமனைக்கு வந்ததாகவும், அவர் ஆட்டோவில் இருந்து இறங்கியதும் வாக்கர் உதவியுடன் மருத்துவமனைக்குள் நுழைந்தார் எனவும், கட்டிடத்தின் முதல் மாடியில் உள்ள இரத்த நாள அறுவை சிகிச்சை பிரிவில் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட காலில் இரத்த ஓட்டம் திருப்திகரமாக இருந்ததால் அவரை பொது சிகிச்சை பிரிவிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அப்பொழுது நோயாளியின் உறவினர் கீழ்தளத்தில் சக்கர நாற்காலியும் கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கான பணியாளர் அன்றைய நேரத்தில் மற்றொரு நோயாளியை சக்கர நாற்காலியில் அழைத்து சென்றிருந்ததால் சுமார் ஒரு 15 நிமிடம் தாமதம் ஏற்பட்டதாகவும், பின்னர் சக்கர நாற்காலி வழங்கப்பட்ட போதிலும் நோயாளியின் உறவினர் அதனை ஏற்க மறுத்து அங்கு இருந்த பணியாளருடன் வாக்குவாதம் செய்திருப்பதாகவும் கோவை அரசு மருத்துவமனை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் நோயாளியின் உறவினர் வெளியே இருந்த ஆட்டோ ஓட்டுநரை அழைத்து வந்திருக்கிறார். சிசிடிவி காட்சிகளில் தெளிவாக காணப்படுவதாகவும், நோயாளியின் கையில் இருந்த வாக்கரை பலவந்தமாக அகற்றி அதை ஆட்டோ ஓட்டுநரிடம் ஒப்படைத்திருக்கின்றார். தொடர்ந்து தனது மொபைல் போனை ஆட்டோ ஓட்டுநரிடம் கொடுத்து புகைப்படம் எடுக்க சொல்லி நோயாளியின் நிலையை பெரிதுபடுத்த முயன்றிருப்பதாகவும், இதற்கிடையில் தான் நோயாளி நடந்து செல்ல சிரமப்பட்ட போது உறவினர் அவரை பலவந்தமாக இழுத்து செல்லும் காட்சிகளும் அவர்களிடம் இருப்பதாகவும் தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனை தரப்பிலிருந்து ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க சக்கர நாற்காலி வழங்கவில்லை என்ற பெயரில் செயற்கையாகவே குழப்பம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.